Hi friends, welcome to DreamNext channel. இந்த பிளேஸ்மெண்ட் சீரியஸ்ல நம்ம கண்டினியூஸா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸோட ரோட் மேப் பத்தி பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட ரோட் மேப் பத்தி தான். மெக்கானிக்கல் படிச்சா நிறைய ஸ்கோப் இருக்கா, மெக்கானிக்கல் ஃபீல்ட் அவுடேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் அது கம்ப்ளீட்டாவே ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெக்கானிக்கலுக்கான ஸ்கோப் எப்படி இருக்குது, என்னெல்லாம் அவங்க லேர்ன் பண்ணணும் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் டு ஃபைனல் இயர், எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் அவங்க சைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாகவே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஸ்கோப் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறவங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பற்றின புரிதல் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், கார்லேருந்து ராக்கெட் வரைக்கும், மேனுஃபேக்சரிங்லேருந்து ரோபோட்டிக்ஸ் வரைக்கும், பவர் பிளான்ட்லேருந்து ஏஐ ட்ரிவன் ஆட்டோமேஷன் வரைக்கும் எல்லா டெக்னாலஜிக்குமே பேக் போனாக இருக்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். இந்த வேர்ல்டில் இண்டஸ்ட்ரி ரன் ஆகிற வரைக்கும், வீல்ஸ் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும், வேர்ல்டோட டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் மெக்கானிக்கலுக்கு ஸ்கோப் இல்லை அப்படிங்கிறவங்க ஆஃப்டர் திஸ் வீடியோ உங்களுக்கு மெக்கானிக்கலில் இருக்கிற க்ரோத் அண்ட் பொட்டன்ஷியல் கண்டிப்பாக தெளிவாக தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும், என்னென்ன ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிக்கணும், எந்த ஏரியாவெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். தென் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நம்ம போயிட்டு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கோ வித் ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்க இன்ஜினியரிங் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் இதில் அவங்க கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் தான் அவங்க டயக்ராம்ஸ் எப்படி 2D அண்ட் 3D டைமென்ஷன்ஸில் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க படிப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட்ஸை அவங்க கிளியராக இருக்கணும். அது கூடவே பேரலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா லாட் ஆஃப் ஒர்க் ஷாப்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். தென் இப்போ நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த மாதிரியான ஸ்கில் செட்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னா, இன்ஜினியரிங் டிராயிங், அதாவது இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்லேயே உங்களுக்கு இன்ஜினியரிங் டிராயிங் உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். தென் பேசிக்காக கேடோட அவேர்னஸ், என்ன கேடோட அவேர்னஸ், கேட் டூல் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேசிக் அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கணும். தென் கூடவே பைத்தான் ஆர் சி ப்ரோக்ராமிங், நீங்கள் ஒரு 12th ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு மெக்கானிக்கல் சூஸ் பண்ணலான்னு இருக்கீங்கன்னா உங்களோட லீவ்ஸ்லேயே நீங்கள் சி ஆர் பைத்தான் கோர்சஸ் முடிச்சு வைங்க. மேபி 12th உங்களுக்கு பைத்தான் இருக்கும், அது இன்னும் கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். கொஞ்சம் கான்செப்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்னுமே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பிகாஸ் நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப 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 முக்கியம். செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரோட் மேப் பார்ப்போம். செகண்ட் இயர் இதில் தான் உங்களோட மெக்கானிக்கல் ரூட்டேஸ் க்ரோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் முக்கியமாக இந்த இயர்லேருந்தே உங்களோட கோர் மெக்கானிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த செகண்ட் இயரில் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், SOM, மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ், இது எல்லாமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இது சப்ஜெக்ட் வைஸ் ஃபோக்கஸ். உங்களுக்கு சப்ஜெக்டோட நாலேஜ், இதோட கான்செப்ட்ஸ் ஈவன் தோ என்ன டெக்னாலஜிஸ் மாறினாலும் பேசிக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் அதுக்கு அடாப்ட் ஆக முடியும். ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். கூடவே ஸ்கில்ஸ் என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, AutoCAD லேர்ன் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. SolidWorks ஆர் Fusion 360 இதில் ரெண்டில் நீங்கள் எது வேணாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். ANSYS-ஓட பேசிக்ஸ், ANSYS-ல பார்த்தீங்க அப்படின்னா அனலைஸ், டிசைன் ரெண்டு ரோலுமே இருக்குது. நீங்கள் ANSYS-ஓட பேசிக்ஸை இதில் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் தேர்ட் இயர் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, மெஷின் டிசைன், ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், டைனமிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ், CAD/CAM, மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ். மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் கூட மெர்ஜ் ஆகி போயிட்டு இருக்குது. இன்னுமே காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அவுடேட்டட் சிலபஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ்க்கு இப்போ கரண்ட்டாக இருக்கிற டெக்னாலஜி ஓரியன்டான புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். இதில் நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்ஸை அதிகப்படுத்துங்க. எந்த அளவுக்கு மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸில் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ், அதே மாதிரி EV மேனுஃபேக்சரிங்கில் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ரெஸ்யூம் வெயிட்டேஜ் இருக்கும். உங்களோட ஃப்யூச்சரில் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் தேர்ட் இயரில் நீங்கள் அகைன் என்ன பண்ணியிருக்கணும், என்னென்ன ஸ்கில்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, SolidWorks பேசிக்ஸ் செகண்ட் இயரில் படிச்சிருப்பீங்க. அதோட அட்வான்ஸ் கோர்சஸ் எல்லாமே முடிச்சு வச்சிருக்கணும். Creo ஆர் CAD டிசைனிங் பர்பஸ்க்காக இதை நீங்கள் முடிச்சு வச்சிருக்கணும். ANSYS ஸ்ட்ரக்சரல் ஆர் ஃப்ளூயன்ட் படிக்கலாம்.
GD&T சர்டிஃபிகேஷன், மேட்லாப் பேசிக்ஸ், PLC அண்ட் ஆட்டோமேஷன். ஏன் இப்போ PLC அண்ட் ஆட்டோமேஷன் இது வந்து நான் ஈஸி தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. மெக்கட்ரானிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு PLC அண்ட் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா தான் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்டகிரேஷன்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இன்னொன்று நிறையா இருக்கே, நான் வந்து ஒரு சரி உங்களுக்கு 3 இயர்லேயும் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குதே, இதில் நான் எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு சம்மரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிசைன் ரோலுக்கு போகணும், அனலைசிஸ் ரோல் போகணும், ஆர் மேனுஃபேக்சரிங் ரோல் போகணும். இந்த 3 ரோலுக்கு மெக்கானிக்கல் நான் போகணும் அப்படின்னா நான் என்ன சாஃப்ட்வேர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். டிசைன் ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AutoCAD, SolidWorks, Creo, CATIA, GD&T, ANSYS FEA, அதாவது ஃபைனைட் எலிமெண்ட் அனலைசஸ்ன்னு சொல்லுவாங்க, CNC ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ், இது எல்லாமே டிசைன் ரோலுக்கு. அனலைசிஸ் ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா ANSYS ஒர்க்பெஞ்ச், CFD, மேட்லாப்ஸ் இது எல்லாமே வந்து அனலைசிஸ் ரோலுக்கு. இதே மேனுஃபேக்சரிங் ரோலில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் அண்ட் பிளானிங் கண்ட்ரோல், குவாலிட்டி கண்ட்ரோல் இதை மாதிரியான டூல்ஸ் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். இது உங்களுக்கு எந்த டொமைனில் நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் திங்ஸ் வந்து இவ்வளோ நாளாக லேர்ன் பண்ண ஸ்கில்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கான டைம் இதுதான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸை SolidWorks அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸில் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸாவது பண்ணியிருக்கணும். அனலைசிஸில் ஒரு 2 to 3 ப்ராஜெக்ட்ஸாவது பண்ணி வச்சிருக்கணும். மேஜராக பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கல் காம்பனன்ட் டிசைன், ரோபோட்டிக் ஆர்ம், சோலார் பவர், ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக அதை உங்களை வந்து மார்க்கெட்டில் செல் பண்ணிக்க முடியும். உங்களை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸில் கிளியராக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு மெக்கானிக்கலில் உங்களோட பொசிஷன் ஹையர் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கும். கூடவே வந்து நீங்கள் வந்து எனிஹவ் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மேத்தமெட்டிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கம்பெனிஸுமே வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்க. ஸோ ஐடி கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே ஒரு ப்ராப்ளம் சால்வர்ஸை தான். மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் த பெஸ்ட் ப்ராப்ளம் சால்வர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். தென் இதில் என்ன மாதிரியான கம்பெனிஸ்க்கு உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ், அசோக் லைலாண்ட், ஹுண்டாய், டிவிஎஸ் மோட்டார்ஸ், L&T, பெல், மஹேந்திரன் மஹேந்திரா, கேட்டர்பில்லர், சிமென்ஸ். ஸோ இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கான ஓப்பனிங்ஸ் வந்து வைடாகவே இருக்குது. இது போக உங்களுக்கு ஐடி செக்டார்ஸ்லையும் உங்களுக்கான ஓப்பனிங்ஸ் ஹையாகவே இருக்குது. லைக் TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, அசெஞ்சர், HCL. இதில் முக்கியமான ஒரு ஹைலைட்டான விஷயம் சொல்லணும் அப்படின்னா TCS அண்ட் இன்ஃபோசிஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை தான் செகண்ட் ஹையஸ்ட் பிரான்ச்சஸாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து வருஷ ஹையரிங்கில் CSE அண்ட் ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்தது யார் அதிகமாக ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களாம் தான் ப்ராப்ளம் சால்வர்ஸ். ஸோ அதனால தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து மதர் ஆஃப் இன்ஜினியரிங்காக இப்போ வரைக்கும் இருக்குது. ஓகே, இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஸ்கோப் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன கம்பேரிசன் உங்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஃபியரில் இருப்பீங்க, நமக்கு வந்து இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு. பட் உங்களுக்கான இண்டஸ்ட்ரி க்ரோத் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. லாஸ்ட் இயர் இருந்ததை விட இந்த இயர் பார்த்தீங்கன்னா நியர்லி 7% டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் கொண்டு வந்திருக்கேன். ஐடி செக்டாருக்கும் கோர் செக்டாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டல் லே ஆஃப் இப்போ நம்ம 2025 வரைக்கும் டோட்டல் லே ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 lakh plus டெக் ஜாப்ஸ் வந்து நிறைய லே ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. லைக் அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரியான டெக் ஜாப்ஸ் வந்து அதிகமான பேர் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. எதுலன்னா ஐடி செக்டாரில். பட் கோர் செக்டாரில் எங்கேயுமே இது வரைக்கும் ஒரு மாஸ் லே ஆஃப் அப்படிங்கிறது குளோபலாகவே, நான் நாட் ஓன்லி இன் இந்தியா, குளோபலாகவே எங்கேயுமே ரெக்கார்ட் ஆகலை. லோக்கலாகவே ஆர் லிமிட்டட் சீட்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேணால் கொஞ்சம் லே ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க கோர் செக்டாரில். தென் இதே குறிப்பாக நீங்கள் இந்தியா ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா TCSல மட்டுமே 12,000 ஜாப்ஸ் போயிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது போக ஐடி செக்டார்ஸில் இன்ஃபோசிஸ், HCL, இந்த விப்ரோ இதில் கன்சிஸ்டடாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 50,000 ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து இது வரைக்கும் லே ஆஃப் ஆயிருக்காங்க. பட் எந்த ஒரு லார்ஜ் ஸ்கேல் லே ஆஃப்மே இந்தியாவிலையும் மெக்கானிக்கல் செக்டாரில் நடக்கவே இல்லை. அதுக்கு மாறா 7% இன்க்ரீஸ் தான் ஆயிருக்குது அப்படிங்கிறது டீம் லீஸில் வந்த ஒரு ஆர்டிக்கலில் கூட மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. லே ஆஃப் ரீசன், ஆக்சுவலி லே ஆஃப் ரீசன் பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஏஐ வந்து ஐடியில் லாட் ஆஃப் பொசிஷன்ஸை, இப்போ ஹெல்ப் டெஸ்க்காக இருக்கட்டும், கஸ்டமர் ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், டெவலப்பர்ஸாக இருக்கும், கண்டென்ட் ரைட்டர்ஸ், இந்த மாதிரி நிறையா பொசிஷன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு.
பட் கோர் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ஸ் அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இதோட ரீஸ்ட்ரக்சரிங் தான் நடந்துகிட்டு இருக்கே தவிர இதனால லே ஆஃப் ஆகல. இந்த ரீஸ்ட்ரக்சரிங்க்கு எம்ப்ளாயீஸை அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஓவர் சப்ளையாக இன்ஜினியரிங் இருக்காங்க அதனால லே ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிற ரீசன்ஸ் கிடையாது. பட் ஐடியில் ஓவர் சப்ளை ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கிறாங்க, ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு. தென் ஜாப் ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஐடியில் உங்களுக்கு அன்பிரிடிக்டபிளாக இருக்கும், ப்ராஜெக்ட் பேஸ்டாக இருக்கும், இல்லைனா டிபெண்ட் ஆன் குளோபல் சுச்சுவேஷன்ஸ். லைக் இப்போ நம்ம ட்ரம்ப் வந்து லாட் ஆஃப் டேரிஃப் இஷ்யூஸ் இருக்குது, யூஎஸில் இருக்கிற கம்பெனிஸ் இங்கே இந்தியாவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிஷ்னல் டேரிஃப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான குளோபலான இஷ்யூஸ்னாலையும் வந்து ஐடி செக்டார் அஃபெக்ட் ஆகுது. பட் கோர் செக்டார் அப்படிங்கிறது இந்த டேரிஃப் இஷ்யூஸ்லையுமே வந்து கோர் செக்டார்ஸ் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கிறாங்க. இப்போ ஓஇஎம் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 70% ரன் பண்ணிட்டு இருந்த மெஷினரிஸ் எல்லாமே இப்போ 99% ரன்னிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயுமே அவங்களோட டிமாண்டை மீட் அவுட் பண்ண முடியல. ஃப்ரெஷருக்கு எந்த மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்துது ஐடினா, ஃப்ரெஷர்ஸோட ஓப்பனிங்ஸ் ஐடியில் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது, எல்லாத்துக்குமே தெரியும். பட் கோர் இன்ஜினியரிங்கில் இமீடியட் இன்டர்னே வந்து 7% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. லாட் ஆஃப் ஓப்பனிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. நாட் ஓன்லி இன் இந்தியா, ஓவர்சீஸ்லையுமே வந்து எக்கச்சக்கமான கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்க்கு ஓப்பனிங் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஃபியூச்சர் த்ரெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஐ வந்து கோடிங் அனாலிட்டிக்ஸ் டெஸ்டிங்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அன்னைக்கு C++, ஜாவா படித்தா போதும் இருக்கு. பட் இன்னைக்கு எல்லாமே ஏஐ பேஸ்டு அட்வான்ஸ் ஸ்கில்ஸ்க்கு மூவ் ஆன் ஆகிட்டு இருக்காங்க. பட் கோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் செட் அண்ட் த டெக்னாலஜி வந்து சேமாக தான் இருக்குது. அதோட அப்டேஷன் வெர்ஷன் மட்டும்தான் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டு போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரி 4.0க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்மால் அப்டேஷன் பண்ணினா போதும். ஸோ ஒரு கம்பேரிசன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி அண்ட் கோரில் பார்த்தீங்கன்னா சேலரி இனிஷியலாக இதில் கம்மியாக இருக்கும், கோர் ஜாபில் ஐடி செக்டரில் அதிகமாக இருக்கும். பட் லாங் ரனில் வந்து ஐடி ஜாபை கம்பேர் பண்ணுறப்ப கோர் இன்ஜினியரிங் தான் ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் இருக்குது. விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே சர்வே ஆகிக்கலாம். மெக்கானிக்கல் கோர் ஃபீல்ட்லேயும் அவங்களுக்கான ஓப்பனிங்ஸ் இருக்குது. தென் ஐடி கம்பெனிஸ்லையுமே அவங்களுக்கான ஓப்பனிங்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஐடி செக்டாருக்கு சுவிட்ச் ஓவர் ஆக முடியும். பட் ஒரு சிஎஸ்சி ஆர் ஐடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மெக்கானிக்கல் செக்டாருக்கு சுவிட்ச் ஓவர் ஆக முடியாது, அது இம்பாசிபிள். ஸோ நம்ம கண்ட்ரிலேயே பார்த்தீங்க அப்படின்னா சத்ய நாடாலா எடுத்துக்கோங்க, அவர் மைக்ரோசாஃப்டோட சிஇஓ. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பால் யூனிவர்சிட்டியில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர். தென் இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ரெவல்யூஷனை கொண்டுட்டு வந்தவர் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சார். அவரு பார்த்தீங்க அப்படின்னா அவருமே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். தென் இது போக நம்ம நிறைய பேரை சொல்லிட்டே போகலாம். நம்ம ரத்தன் டாட்டா அவரை பார்த்தீங்க அப்படின்னா அவரும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். தென் சுந்தர் பிச்சை அவர் ஒரு மெட்ராலஜி ஸ்டூடெண்ட்ஸ், இருந்தாலும் அது வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்லேருந்து பிரிஞ்சு போனது தான். ஸோ இப்படி டெக் ஜெயின்ஸாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், ஆட்டோமேஷனாக இருக்கட்டும், இதில் பெரிய பொசிஷன்ஸ் இருக்க எல்லாருமே வந்து பேசிக்காக ஃப்ரம் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து போனவங்க தான். ஸோ ஃபஸ்ட்டு உமன் ஆஸ்ட்ரோனாட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கல்பனா சாவ்லா அவங்களுமே வந்து ஃப்ரம் மெக்கானிக்கல் பேக்ரவுண்டு தான். அவங்க ஏரோநாட்டிக்கல் படிச்சிருந்தாலும் இவங்க மெக்கானிக்கல் பேசிக்ஸ் இல்லாமல் அவங்க போயிருக்க முடியாது. அவங்களும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் வந்தவங்க தான். தென் அவர் ப்ரைட் இந்தியன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவரு பார்த்தீங்கன்னாலும் அவரும் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர் பிரான்ச்லேருந்து வந்தவர் தான். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஸ்கோப் என்னைக்குமே ஃபேட் ஆகவே ஆகாது, ஆக போகிறதும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோப்ஸ் வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. ஆட்டோமோட்டிவ், ஏரோஸ்பேஸ், மேனுஃபேக்சரிங், எனர்ஜி, கன்ஸ்ட்ரக்ஷன், ஆயில் அண்ட் கேஸ், ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், மெக்கட்ரானிக்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி, பயோமெடிக்கல் எனர்ஜி, அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், அதாவது 3D பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. இதில் எல்லாத்துலேயுமே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட ஓப்பனிங்ஸ் வந்து அதிகமாகிட்டு தான் போகுது. ஸோ தோஸ் ஆர் இந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், யூ ஆர் இன் த ரைட் பாத். உங்களுக்கு தேவையான ஸ்கில் செட்ஸ், மெக்கானிக்கல் என்னைக்கும் அவுடேட் ஆகாது, உங்களோட ஸ்கில் செட்ஸ் தான் அவுடேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரியான ஸ்கில் செட்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஓப்பனிங்ஸ் அண்ட் கார்பரேட் கேட்ஸ் வந்து ஆல்வேஸ் ஓப்பன். நீங்கள் தாராளமாக ஹை லெவல் பொசிஷன்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் நீங்கள் மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட் வந்து போனீங்கன்னா. ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள், ஆர் எல்ஸ் எனக்கு டேரெக்டாக மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.